சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஊழல் வழக்கில் ஸ்டாலின் சிக்கினார். பரபரப்பு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஆட்சி திமுகவுக்கு பெரும் ஆபத்தாக மாறி வருகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பல கடிதங்கள் முதல்வர் விஜய் அவர்களால் கையெழுத்திடப்பட்டு ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து KN நேரு அவர்கள் மீது விஜய் அதிரடியாக FIR-ஐ வழக்கு பதிவு செஞ்சிருந்தார். தொடர்ந்து 1020 கோடி முறைகேடு ஊழல் அனைத்து விசாரணையும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் KN நேரு அவர்களின் சொந்தமான வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் தற்போது கிடைக்கப்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சாக்குப்பை மூட்டையில் பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும், அதாவது இந்த 3 மாத காலத்தில் எப்படியாவது தாவேகா ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என திமுகவும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து சதி செய்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கூறியிருந்தார். தொடர்ந்து அடுத்த தேர்தலில் KN நேரு அவர்களின் பங்கு இங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது தொகைகளை தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும். தொடர்ந்து திமுகவின் அறிவாலயம் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் KN நேரு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவரிடம் விசாரணை நடத்தினால் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். காரணம், அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலம் உறுதியாக ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கும். ஏனென்றால் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் கடந்த ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடனை பெற்று எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் முழுமையாக செய்யாமல் அந்த கடன் தொகையெல்லாம் என்ன பயன்பாட்டிற்கு செலவு செய்யப்பட்டது, எந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த முறைகேடுகளை செய்தார்கள் என்பது தற்போது விஜய் அவர்கள் பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருந்தார். அதை விசாரணை செய்வதற்கு தான் தற்போது CBI அதிகாரிகள், அமலாக்கத்துறை போன்ற அனைவரும் விசாரணைக்கு முயற்சி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீதும் குற்ற வலயத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு எதிரான கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆளுநரும் தற்போது ஒப்புதல் அளித்து விட்டார். மேலும் உதயநிதி அவர்களது நண்பர் ரித்தீஷ் அவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. ரித்தீஷும் உதயநிதியும் நெருங்கிய நண்பர்கள். மேலும் பல நிறுவனங்களிலிருந்து பல்வேறு விதமான முறைகேடுகள் மூலமாக பணங்களை பெற்றுள்ளார்கள். துணை முதல்வராக அதிகாரத்தை பயன்படுத்தி உதயநிதி ரித்தீஷ் அவர்களுக்கு பல்வேறு கான்ட்ராக்டுகளை வாங்கி கொடுத்திருந்தாராம். இது ஸ்டாலினுக்கும் தெரியும். வயதான காலத்தில் KN நேரு அவர்கள் விசாரணை என்பது நேரடியாக அவரை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் KN நேரு அவர்கள் முயற்சி செய்வார். மேலும் தற்போது KN நேரு சிறைக்கு சென்றால் அவரால் கண்டிப்பாக அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது. இத்தனை ஆண்டுகளாக சேகரித்த சொத்துக்களை KN நேரு இழந்துவிட்டால் கண்டிப்பாக அவரால் மீண்டு எழுந்து வர முடியாது. மேலும் KN நேருவின் மகன்களும் தொடர்ந்து இந்த வழக்கில் உள் விசாரணைக்கு இழுக்கப்படலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனால ஸ்டாலின் மற்றும் அவர்களது கோபாலபுரம் இல்லத்துக்கு தான் இது பேரதிர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க கடந்த 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு உதயநிதி அவர்கள் பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்க. அதில் லாப நஷ்ட கணக்குகளையும் காட்டியிருக்காங்க. ஆனால் அனைத்து திரைப்படங்களையும் தயாரிப்பதற்கு நிதி எங்கிருந்து வந்தது, மேலும் உண்மையான லாப நஷ்ட கணக்குகளை நீங்கள் காமிச்சிங்களா என்கின்ற விசாரணையும் தற்போது ஏற்படுத்தியிருக்காங்களாம். மேலும் 3 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சிக்குவாங்க என்பதை
தற்போது தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து மின்சாரத்துறையில் மின்மாற்றிகள் மூலமாக செய்த ஊழல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் வேலை வாங்கி தருவதாக அதிமுக ஆட்சியில் பல லட்சம் கோடி ஊழல் செய்ததும், அதன் மூலமாக சிறைக்கு சென்று ஜாமீனில் இருக்கும் செந்தில் பாலாஜி தற்போது வசமாக சிக்கியுள்ளார். தொடர்ந்து அவருக்கு எதிராக அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு ஆளுநரும் செந்தில் பாலாஜியை அவர் ஜாமீனை ரத்து செய்து அவரை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரலாம் என உத்தரவிட்டிருக்கிறாராம். இதனால்தான் தொடர்ந்து திமுகவின் ஆட்சிக்கு தற்போது பெரும் கலக்கம் ஏற்பட்டுள்ளது. காரணம், 3 மாதத்தில் தாவேகாவின் ஆட்சியை கலைத்துவிட்டு திமுக ஆட்சி பிடித்து விடலாம் என்ற யோசனையில்தான் இருந்தார்கள். ஆனால் தற்போது விஜய் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் திமுகவுக்கு எதிராக மாறியிருக்கிறது. தொடர்ந்து மோடி, அமித்ஷா அனைவரையும் டெல்லியில் சென்று சந்தித்து வந்த விஜய் அங்கு பல்வேறு கட்ட ஆவணங்களை திமுகவுக்கு எதிராக அமித்ஷாவிடம் சமர்ப்பித்தாராம். இதை கேட்டு அமித்ஷா உடனடியாக நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டியுமோ அதை அனைத்தையும் செய்யுங்கள் என, அதற்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் என மறைமுகமாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. திமுக ஆட்சியின் போது பணங்கள் எல்லாம் கருப்பு பணங்கள் எப்படியெல்லாம் வெள்ளையாக மாறியது என்பதை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வரப்போகிறார். அவர் சொன்னது மட்டும் செய்துவிட்டால் பல ஆயிரம் கோடிகள் பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். அதற்கு பிறகு மக்களே அதற்கான தண்டனைகளை கொடுப்பார்கள். ஒருவேளை சொன்னதை தாவேகா செய்துவிட்டால், வெள்ளை அறிக்கை மட்டும் வெளியிட்டு விட்டால் கண்டிப்பாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். இப்படி உறுதியாக நாம் சொல்லலாம். நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்பதை சண்முக பாண்டியன் அவர்கள் தெரிவித்தார். காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் இவர்களைப் போல நாங்களும் திமுக கூட்டணியிலிருந்து விலகிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து விட்டார். இதனால தான் நம்ம என்ன சொல்லலாம், திமுக ஒருவேளை தேர்தலில் போட்டியிட்டா கூட தோல்விதான். இடைத்தேர்தலில் கூட நம்ம பார்க்கலாமே, இந்த 5 மாதங்களில் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுது. திமுக இந்த முறை தனித்து தான் போட்டியிட வேண்டும், தனித்து தான் இடைத்தேர்தலை சந்திக்கும். ஒருவேளை அப்படி சந்தித்தால் கண்டிப்பாக திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இரகசிய திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருக்கிறாராம். இனி திமுகவிலிருந்து ஒரு அமைச்சர் கூட மாட்டக்கூடாது. தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலிலும் நாம் வென்றாக வேண்டும். எவ்வளவு கோடிகளை வேண்டுமானாலும் செலவு செய்யுங்க, மக்கள் நம்ம பக்கம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அனைத்து தளங்களையும் பயன்படுத்தியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாராம். திமுகவை பொறுத்த அளவிற்கு கூட்டணி இல்லாமல் திமுக போட்டியிட்டா அங்கு மக்கள் திமுகவை புறக்கணிப்பாங்க. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரிய நிலை ஏற விடமாட்டாங்க. பணத்தை வைத்து திமுக ஓட்டுகளை பெற்றது. தற்போது அந்த பணங்களையும் மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்தையும் கைப்பற்றக்கூடிய நிகழ்வுகளும் தற்போது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. மேலும் KN நேரு அவர்கள் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது.